الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا ما لهذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق لولا أنزل إليه ملك فيكون معه نذيرا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்யும். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மக்கள் கேட்கிறார்கள், வகாலு மா லிஹாதர் ரசூல், இந்த இறை தூதருக்கு என்ன நேர்ந்தது? யகுலு தாம, உணவு சாப்பிடுகிறார், வயம்ஷி ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடக்கிறார். உணவை சாப்பிடுகிறார், கடை வீதிகளிலே நடக்கிறார். அந்த மக்கள் என்ன விளங்கி வைத்திருந்தார்கள்? இறை தூதர் என்று சொன்னால் மனித இலக்கணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும், மனிதனுடைய சராசரி செயல்களை விட்டும் அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். ஒரு சராசரி அரசரே நடக்க துணியாத போது, நடக்காத போது, பல்லக்கில் வருகிற போது இறைவனுடைய தூதராக இருக்கிறவர் நடக்கலாமா? அவருக்கு உணவு தேவைப்பட வேண்டுமா? உணவு தேவைப்பட்டாலே அது ஒரு பலவீனம், அதற்காக வேண்டி உழைக்க செல்ல வேண்டும் இல்லையா? பிறகு எப்படி இவர் ரசூலாக இருக்க முடியும், இறை தூதராக இருக்க முடியும் என்று அவர்கள் கேட்கிறார். லௌலா உன்சில இலகி மலக்குன், ஏன் ஒரு மலக்குமார்களை இறைவன் இறக்கி இருக்க வேண்டாமா? ஃபயக்கூன மஅஹு நதீரா, அவர் கீழிருந்து இந்த மக்களுக்கு உபதேசம் செய்திருப்பாரே என்று அவர்கள் கேட்கிறார். இந்த மக்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய இலக்கணம் என்பது வேறு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது வேறு. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? மலக்கு போல மனித தன்மையற்ற, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் இறைவனுடைய தூதராக இருக்க வேண்டும், இருந்து அவர் உபதேசம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சராசரி மனிதர்களைப் போல இருக்கிறார்கள், உண்ணுகிறார்கள், உடுக்கிறார்கள், கடை வீதிகளுக்கு செல்கிறார்கள். ஒரு அரசன், ஒரு சிற்றரசன் கூட செய்ய துணியாத காரியத்தை செய்கிறார். ரசூல் என்பது எவ்வளவு உயர்ந்த பதவி! இறைவனுக்கே தூதர் என்று சொல்லுகிற போது அவர் எவ்வளவு உயர்வாக இருக்க வேண்டும். இவர் சராசரி மனிதரை போல நடக்கிறாரே என்று கேட்டால் அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு பண்பு. நபியை எளிதில் அடையாளம் காண முடியாது. புதிதாக யாராவது வெளியூரில் இருந்து வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எளிதில் அடையாளம் காண முடியாது. ஐன முஹம்மத், இதில் முஹம்மது எங்கு இருக்கிறார் என்று கேட்டுதான் அவர்கள் ஆரம்பிப்பார். நபியுடைய சபை, நபி இந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு, தோழர்கள் அந்த பக்கம் உட்கார்ந்து கொண்டு, இந்த உரையாடலாம் கிடையாது. வட்ட வடிவமாக, உங்களுக்கு ஒரு சபை வட்ட வடிவமாக இருக்கிற போது அதிலே யாருக்கு முக்கியத்துவம், யார் தலைவர் என்று யாருக்கு தெரியும்? தெரியாது. அதுபோல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைகளை ரொம்ப கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க. சபைக்கென்று சில ஒழுங்குகளை சொன்னாங்க. ஒரு முறை பால் கொண்டு வரப்படுகிறது. இங்கே இப்னு அப்பாஸ் என்கிற வயதில் இளைய தோழர் வலது பக்கம் இருக்கிறார். இடது பக்கம் சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. சபையினுடைய ஒழுங்கு என்ன பரிமாறப்பட்டாலும் வலதுபுறத்திலிருந்தான் துவங்க வேண்டும். அதான் மரபு, ஒழுங்கு. அது யாராக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே சிறு குழந்தை இருக்கிறார், இளையவர் இருக்கிறார், இங்கே முதியவர் இருக்கிறார், முக்கியமான சஹாபி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளவயது தோழர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே தான் ஆரம்பிக்கணும், நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் அங்கிருந்து கொடுக்கிறேன். எவ்வளோ பண்பு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து துவக்கினால் இந்த பெரியவருக்கு கொடுத்தால் மறுப்பவர் யாராவது இருக்கிறார்கள்? சொல்லப்போனால் நபி என்ன செய்தாலும் அது வகையாக இருக்குமோ என்று எதிர்பார்ப்பு மனநிலையில் தான் சஹாபாக்கள் இருந்தாங்க, சும்மா இல்லை. ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபா பெருவழியில் மக்கமா நகரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது எந்த நாடு என்று தெரியுமா, இது எந்த மாதம் என்று தெரியுமா, இது எந்த இடம் என்று தெரியுமான்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் பதில் தெரியும். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறக்கி இந்த இடத்தினுடைய, இந்த நகரத்தினுடைய, இந்த மாதத்தினுடைய பெயரை மாற்றிவிட்டானோ என்று நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அல்லாஹ் ரசூல் ஆலம், அல்லாஹ் அவனுடைய திருத்தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அரஃபா பெருவழி, துல்ஹஜ் மாதம், இது மக்கமா நகரம் என்று வழமையான அதே பெயரை சொல்லுகிறார்கள். ஆனாலும் அந்த பெயரை சொல்வதற்கு சஹாபாக்களுக்கு இருக்கின்ற தயக்கத்தின் காரணம் வஹி இறங்கலாம் என்பது. எனவே நபி எதை செய்தாலும் அது மார்க்கம், எதை சொன்னாலும் அது மார்க்கம் என்கிற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அனுமதி கேட்குறாங்க. வயசில் பெரியவங்க, மூத்தவங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்லியிருப்பார்? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே வலப்புறத்திலே இன்றைக்கு அமருகிற பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. நபி குடித்து மிச்சம் வைத்ததை முதலாக பருகும் வாய்ப்பு எனக்குத்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து அவர் வாங்கி கொண்டார். இப்படித்தான் எளிமையாக இருந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து கிடந்தால் அந்த கோரையினுடைய அடையாளம் உடல்ல இருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, இந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி பஞ்சு மெத்தையில் படுக்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்படி படுக்கிறீங்க சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தை தயாரிக்கிறோம். வேண்டாம், எனக்கு என்ன இருக்கிறது, இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, நான் ஒரு வழிபோக்கன், நான் ஒரு நிழலில் ஓய்வெடுக்கிற ஒரு பயணி, எனக்கு எதற்கு என்று சொல்லிவிட்டார். ஒரு அந்த ஈச்ச மரத்தினுடைய அந்த நார்களை வைத்து கொஞ்சம் மெத்த மாதிரி தயார் பண்ணி அதை இரண்டாக மடித்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறக்கம் செய்வதற்கான பாய் தயாரிச்சு. ஒரு நாள் கொஞ்சம் மெத்துன்னு இருக்கட்டுமேங்கிறதுக்காக அவங்க மனைவி இரண்டாக மடிப்பதற்கு பகரமாக 4ஆக மடிச்சிட்டாங்க. அது கூட கொஞ்சம் நல்ல ஹைட்டு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு அதிகாலை தொழுகைக்கு எழுவதற்கு சிரமப்பட்டார்கள். அப்புறம் கேட்டாங்க, இது யார் இந்த வேலை செய்யுது? நான் தான். ஏன் செய்கிறீங்க? இன்றைக்கு அதிகாலை தொழுகைக்கு ஏழ எனக்கு சிரமமாக இருந்தது, அது கொடுக்கிற சுகம். இதுதான் நபியுடைய ரொம்ப எளிமை, ஆக எளிமை. எளிமையின் பிறப்பிடம் அவர்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, ஏழையாக என்னை வாழச் செய், ஏழையாக என்னை மரணிக்கச் செய். ஏழைன்னா நம்ம 2 விதமாக அதை அர்த்தம் கொள்ளலாம். ஏழை என்றால் நாம் விளங்கி வைத்திருப்பது ஒன்றுமே இல்லாது, அடுத்த வேளை உணவுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஏழை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் இல்லாத ஏழையாக வாழ விரும்பவில்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டு 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 பெறுகிற ஏழையாக வாழ விரும்புகிறார். அவங்க சொன்னாங்க, ஒரு நேரம் எனக்கு சாப்பாடு கொடு, நான் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அடுத்த வேளை என்னை பட்டினி போடு, நான் திரும்ப உன்னிடத்தில் கேட்கிறேன்.
நாம் அந்த சூழல் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஓடி ஓடி உழைக்கிறோம், அடுத்த தலைமுறைக்கும் சேர்க்கிறோம். யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது, நல்ல பாலிசி, நல்ல கொள்கை. ஆனால் ரப்பிடத்தில் கையேந்த வேண்டுமே, அல்லாஹ்விடத்தில் கையேந்தித்தானே தீர வேண்டும். அவரிடத்தில் கையேந்தாத ஒரு மனித கரங்கள் உலகத்திலே எதுவும் கிடையாது, நபிமார்கள் உட்பட. அல்லாஹ் அதை விரும்புகிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப சந்தோஷப்படுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்திலே கையேந்தவில்லையோ, துவா கேட்கவில்லையோ, அவர் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபம் கொள்ளுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கேட்கும். செருப்பின் வார் இருந்தால் கூட அந்த வாரை சரி செய்வதற்கு பணம் இருக்கிறது, ஆள் இருக்கிறது, எல்லாமும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு தான் இறங்க வேண்டும். முதலிலே அல்லாஹ்விடத்தில் கேள்வி, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை. சின்னஞ்சிறிய விஷயம் முதல் பெண்ணம்பெரிய விஷயம் வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுகிற தன்மை தான் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி எளிமையாக வாழுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அவர்கள் சொன்னது, கடை வீதிக்கு வருகிறார், வயம்ஷி ஃபில் அஸ்வாக் யாக்குலு தஆம், உணவு உண்ணுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு மிக எளிமையானது, காய்ந்த ரொட்டி, சலிக்காத மாவு. சலித்த மாவாது கொஞ்சம் சுவை இருக்கும், சலிக்காத மாவு. சலிக்காத மாவிலை செய்த காய்ந்த ரொட்டி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விரல்களை தவிர பெரும்பாலும் 2 விரல்கள் அல்லது 3 விரல்களைத்தான் உண்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க அப்படி தான் சாப்பிடணும், கட்டாயப்படுத்துவாங்க. கட்டாயப்படுத்துவோம், சுன்னத் என்பது வேறு. சுன்னத் என்பது சுன்னத்து தான், சுன்னத்து தான். சுன்னத்துனா நபியுடைய வழிமுறை. சுன்னத்துக்கு என்ன டெஃபினேஷன்? செய்தால் நன்மை, செய்யாமல் விட்டால் குற்றம் அல்ல, குற்றம் அல்ல. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. மிஸ்வாக் செய்வதை என் சமுதாயத்திற்கு ஏவியிருப்பேன், அது சிரமம் என்று இருக்காவிட்டால் கடமையாக ஆக்கியிருப்பேன் என்று சொன்னார். மிஸ்வாக் செய்வது சுன்னத், எல்லாரும் எல்லா நேரமும் செய்ய முடியாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விரல்களில் அல்லது 3 விரல்கள் சாப்பிட்டு சொன்னால் அவங்க ரொட்டி சாப்பிட்டாங்க. நம்மளை மாதிரி சாதம் அல்ல, அரிசிச்சோறு அல்ல. நாம் 5 விரல்களையும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இந்த சாதத்தில் உட்கார்ந்துட்டு கூட 3 விரல்களால் விளையாடக்கூடிய சகோதரர்களும் இருக்கிறார்கள். ஏன்னா அது சுன்னத் என்று சொல்லும். சுன்னத் என்றால் நபியின் நடைமுறை, கட்டாயம் அல்ல. முடிந்தால் செய்ய வேண்டும், நன்மை இருக்கிறது, இல்லாவிட்டால் விட்டுவிடலாம், தவறு கிடையாது. ஆக நபியுடைய உணவு இவ்வளவு எளிமையானது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிகளுக்கு வருகிறார். அவருடைய குற்றச்சாட்டு வயம்ஷி ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் வருகிறார். கடை வீதிகள் வந்தால்தான் மக்களுக்கு பழக முடியும், மக்களோடு பழகினால்தான் அவரிடத்திலே அந்த தாவத்தை எடுத்து சொல்ல முடியும், அழைப்பியல் கொடுக்க முடியும், அவருடைய குணநலன்கள் தெரியும். ஒரு உண்மையான தலைவர் மக்களுடைய இடத்திலிருந்து சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி அப்படி தலைவர்கள் இல்லை, ஏசி ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. மக்களோடு மக்களாக பழகி பயணித்த ஒருவர் தான் மக்களுக்கு தலைவராக இருக்கிறார். அப்போ தான் மக்களுடைய தேவையை புரிய முடியும். ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரியோ ஒரு இடத்தில் வருகிறார் என்று சொன்னால் சாலை சரியாக இருக்கிறது, அவருக்கு எப்படி சாலையை பற்றி புரிந்துணர்வு வரும்? சாதாரண நாட்களிலே சராசரியாக அந்த பாதையிலே பயணிக்கிற போது அதில் இருக்கிற மேடு பள்ளங்கள் அவரை உறுத்தும். இதுபோலத்தானே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி இந்த சாலையை மாற்ற வேண்டும், சாலையை தரமாக போட வேண்டும் என்கிற உணர்வு அவருக்கு வரும். இல்லை என்று சொன்னால் ஏசி அறையில் அவர்களுக்கு அந்த ஞானம் வராது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைமைக்கு இலக்கணம் சொன்னார்கள், சய்யிதுல் கௌமி ஹாதிமுகும், தலைவன் அந்த கூட்டத்தின் பணியாளன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டத்தினுடைய பணியாளர். அகழ்போர் வெட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் கலந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் பசியினால் ஒவ்வொரு கல்லையும் வயிற்றில் கட்டி கொண்டு வேலை பார்த்தார். ஒரு சஹாபிக்கு அது பசி பொறுக்க முடியலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுவோம், ஏதாவது வழி பிறக்கும் என்பதற்காக போய் அங்கே போய் தன்னுடைய சட்டை தூக்கி காட்டுறார். ஒரு கல் கட்டப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள். அங்கே 2 கல் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் தலைவர்.
தொண்டன் பெறுகிற அந்த சிரமத்தில் இருமடங்கு பெறுபவன் தான் உண்மையான தலைவர். ஆனால் இன்றைக்கு அந்த தலைவர்களை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களும் கிடையாது. புரிந்து கொள்ள முயற்சி கூட செய்ய மாட்டேன் என்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இருக்கிறார். மக்களுடைய பிரச்சனை என்ன, மக்களுடைய தேவை என்ன, ஏன் இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி எல்லாம் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று பார்ப்பதற்கோ கேட்பதற்கோ அவர்களுக்கு அவகாசம் இல்லை, நேரம் இல்லை, அதை விரும்பவும் கூட இல்லை. அதை அவர்களுடைய காதுக்கு செல்லாத வண்ணம் தடுக்கிற கேடயங்கள் வேறு இருக்கிறார்கள். அவன் காதுக்கு போயிடக்கூடாது, இவங்க காதுக்கு போயிடக்கூடாது, பார்வைக்கு போய்விடக்கூடாது என்று தடுக்கிற ஒரு கூட்டம் வேறு இருக்கிறது. இந்த லட்சணத்தில் எப்படி செய்ய முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப எளிமையாக இருந்தாங்க. கடை வீதியில் அவங்க போனாங்க. சொல்லப்போனால் அவருடைய நுபுவத் கிடைப்பதற்கு முன்னாலே ஹிஸ்புல் உலூல் என்கிற ஒரு சங்கம் நிறுவி தன் வயதொத்த மனிதர்களை சேர்த்து கொண்டு வெளியூரிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகளுக்கு உதவி செய்தார். வெளியூர்லேருந்து வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணால் ஒழுங்காக பணம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அடிச்சாட்டே மாட்டாங்க. அது ரொம்ப வாயில்லாத பிராணியாக, பேச தெரியாதவர்களாக இருந்தால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது, வெறுங்கையாக இருந்தால் போகும். இந்த அநியாயத்தெல்லாம் அந்த சங்கத்தின் வழியாக தட்டி கேட்டார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் காட்டில் இருந்து அல்லாஹ்வை தவம் செய்கிறான், வணங்குறான். இன்னொரு மனுஷன் நாட்டில் இருந்து மக்கள் தருகிற சிரமங்களை சகித்து கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறார். இந்த இரண்டு அடியார்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த மக்களோடு மக்களாக பழகி அவர்கள் தருகிற சிரமங்களை எல்லாம் சகித்து கொண்டு இறைவணக்கம் புரிகிற அடியானைத்தான் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி இப்படி இருப்பது ஒன்றும் ஆச்சரியமல்ல. அவங்க அப்படி சொன்னாங்க. இவர் என்ன ரசூல் என்று சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிறாரே, கடை வீதியில் நடக்கிறார், நம்மை போல சாப்பிடுகிறார், ஏன் ஒரு மலக்கை இறக்கி இருக்கலாமே, மலக்கு இறக்கி இருந்தால் அவர் நம்மோடு உட்கார்ந்து கொண்டு நமக்கு உபதேசம் செய்வார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அவு யுல்கா இலைஹி கன்சுன் அவு தக்கூன லஹு ஜன்னத்துன் யஅகுலு மின்ஹா வகால ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா. மேலும் அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஒரு புதையலை கொடுத்திருக்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய தூதர் என்று சொல்லுகிறானே, ஒரு புதையலை கொடுத்திருக்கலாம். அவு தக்கூடலகு ஜன்னத்துன், அல்லது ஒரு தோட்டத்தை கொடுத்து ஏக்குலு மின்ஹா, இது மாதிரி உழைச்சி சம்பாதிச்சு கடை வீதிக்கு போய் ஜாமா வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் அந்த தோட்டத்தில் விளைகிற கனிவர்க்கங்களை சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் அவனை செய்திருக்கலாமே என்று அவர்கள் சொன்னார்கள். வகாலம் ஸாலிமூன, அந்த அநியாயக்காரர்கள் மேலும் சொன்னார்கள், இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நீங்கள் சூனியக்காரரை தவிர வேறு யாரையும் பின்பற்றவில்லைன்னு சொன்னார். பழமையான நடவடிக்கைக்கு மாற்றமாக பண்ணாலே மனிதர்களுக்கு பிடிக்காது. ஒரு கிராமத்தில் வீட்டு வாசல் ஒன்று போல வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் கொஞ்சம் மாற்றமாக கட்டினா பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா இருக்க மாட்டேன், வந்து சொல்லுவான், என்னையா இப்படி போட்டிருக்க, நம்ம ஊரில் பாரம்பரியமாக 3 தலைமுறையும் இப்படி தான் வாசல் வைப்போம், ரெட்டை கதவு போட்டு தான் வைப்போம், நீ என்ன ஒத்த கதவு போட்டிருக்க, விடமாட்டான். ஒரு சராசரி கதவுக்கே மனுஷங்க விடமாட்டாங்க. நம்ம கிராமத்துடைய பழக்கம் என்ன, ரெட்டை கதவு போடுறது, நீ எப்படி ஒத்த கதவு போடலாம் அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணி அவனே ரெட்டை கதவு போட வச்சு ஆளை உடியா நான் போட்டுக்கிறேன். இது மனிதனுடைய இயல்பு. அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை, ஒரு தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் சொன்னால் சமுதாயம் எப்படி ஏற்றுக்கொள்ளுவது, எப்படி அது ஜீரணிக்கும்? முடியாது. அதான் சொன்னாங்க, இவர் சூனியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர், யாரோ நல்லா மந்திரிச்சு விட்டுருக்கான், அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இந்த அநியாயக்காரர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்த கொள்கைகள் எல்லாம் மனித சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கு, ஆனால் சிந்திக்க விட மாட்டார் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் சொல்லும்போது, ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும், இவர்கள் செய்கிற தீய காரியங்களை ஷைத்தான் அழகாக்கி காட்டுவார். ஷைத்தான் அழகாக, நம்ம நல்லதானே செய்கிறோம், ஊர் பழக்கம் என்னவோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே, ஐயா ஏன் இது வரைக்கும் பூசா செய்கிறாரு கேட்பான். இதுவரைக்கும் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை செய்ய வேண்டியதானே.
அதே மாதிரி பல தெய்வ கொள்கைகள் இருந்தால் என்ன? இப்போ என்ன குடிமொழிக்கு போச்சு? நல்லா தானே இருக்கோம், நல்லா இருக்கான், சாப்பிட்றான், வைக்கிறான், கொள்றான். எதுக்கு? மறுமை அவனுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், முதலாக இதை குடும்பத்தாரிடத்தில் அறிமுகப்படுத்தும் போது கேட்குறாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க, எல்லாரும் வாங்க கூப்பிட்டுட்டு, இந்த கணவாய்க்கு பிறகு நம்மை தாக்குவதற்கு ஒரு படை இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா மாட்டீர்களான்னு கேட்குறாங்க. இந்த கணவாய்க்கு பிறகு நம்மை தாக்க ஒரு படை தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்புவோம். ஏன் நீங்கள் பொய்யே சொன்னதில்லை, இதுவரைக்கும் நீங்கள் பொய் சொன்னதில்லை, ஏமாத்துறதில்லை, மோசமாக நடந்தது, நீங்கள் சொன்ன உண்மை நாங்கள் நம்புவோம். அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, நம்மை படைத்த இறைவன் என்று ஒன்று இருக்கிறான், அவன் நம்மை நிறுத்தி கேள்வி கேட்பான், எனவே அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் அவர்களுக்கு பூசா தெரியுது, திகைத்து போகிறார்கள். அபூ லஹப் மண்ணள்ளி வீசம், தப்பல்லக்கையா முஹம்மத், முகம்மதை கைகள் நாசமடையட்டும், தப்பல்லக்கையா முஹம்மத், முகம்மதை நீர் நாசமடையட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தன் நேசரை பழித்ததை பொறுக்க முடியவில்லை. அதே வார்த்தைகளில் வசனங்களை இறக்குகிறான். தப்பத் யதா அபி லஹபின், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமடையும். இன்றைக்கு வழி வழியாக அதை நாம் ஓதிக்கொண்டே இருக்கோம். டாக்டர் மில்லர் பெரும் ஆய்வாளர், அவர் சொல்லுகிறார், இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்துதான் அபூ லஹப் இறக்கிறார். அவர் நினைத்திருந்தால், இந்த குர்ஆனை பொய்யாக்குவதற்கு நினைத்தால், பொய்யாக வேண்டும், நான் இந்த நபியை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருந்தால் இந்த வசனம் பொய்யாகி போயிருக்கும். பொய்யா இருக்கும்ல. 10 ஆண்டுகள் கழித்து இறந்து போகிறார். 10 ஆண்டு கால இடைவெளி இருக்கிறது. ஏதோ ஒரு தருணத்திலே, ஏதோ ஒரு காலகட்டத்திலே, சரி இந்த முஹம்மது சொல்வது உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருந்தால் இறக்கப்பட்ட இந்த வேதம், இந்த வசனம் பொய்யாகி போயிருக்கும். ஆனால் அப்படி சூழ்நிலை ஏற்படவே இல்லை. ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த ஆள் நாசமடைந்து தான் போவார் என்பதற்காகத்தான் தப்பத் யதா அபீ லஹபின் வதப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனது பொருளாதாரமும் அவன் சம்பாதித்தவைகளும் அவனுக்கு பயிர் இல்லாமல் போய்விடும். வம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், ஈச்ச மரத்தினால் அந்த விறகுகளை சுமக்கிற அவனுடைய மனைவியும் நாசமாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய செய்தியை சொன்னதும் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம முன்னோர்கள் யாரும் இப்படி பேசலை. இதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய உழைப்பு நடந்துச்சு, எடுத்த உடனே சொல்லலை. அவர் எதுக்கு ஆசைப்படுறாரு? உங்களுக்கு அரசாட்சி வேண்டுமா, நாங்கள் தர்றோம். பணம் வேண்டுமா, தர்றோம். அழகான பெண்கள் வேண்டுமா, திருமணம் செய்து தர்றோம். இப்படி எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர்களால் கொடுக்க முடியாத ஒன்றை சொல்லி மறுக்கிறார்கள். சூரியனை சந்திரனை என் கையில் கொண்டு வைத்தால் நான் இதை விட மாட்டேன். சூரியனை சந்திரனை யாராலும் கொடுக்க முடியாது. அரசாட்சி கொடுத்து விடுவார்கள், பொன்னும் பொருளும் கொடுத்து விடுவார்கள், அழகான மங்கையரை கொடுத்து மணமுடிக்க செய்து விடுவார்கள், மனிதருக்கு சாத்தியமானது. ஆனால் இவர்களுக்கு சாத்தியமில்லாதது சூரியனை சந்திரனை கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருவேளை அதை கொடுத்தால் கூட நான் இந்த கொள்கையை விட மாட்டேன், உறுதியாக இருந்தாங்க. அதனால்தான் அவர்களுக்கு கோபம் வந்தது. இவர் இவ்வளவு உறுதியாக இருக்கிறாரே, இவருக்கு சூரியம் செய்விக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். உன்துர் கைஃப மரபூ லக்கல் அம்சால் ஃபலல்லு ஃபலா யஸ்ததீஊன சபீலா. நபியை பாருங்கள், உங்களை பற்றி எத்தகைய வர்ணிப்புகளை இவர்கள் கூறுகிறார்கள், உங்களை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார்கள், சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று பேசுகிறார்கள். கவனியுங்கள், பாருங்கள். ஃபலல்லு, இப்படி சொல்வதின் காரணமாக அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். நேர்வழி என்பது பெரும் சொத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நேர்வழியை தந்திருக்கிறான். நமக்கு இயல்பாக கிடைத்ததுனால அதனுடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியவில்லை. முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிறந்து முஸ்லீம் இஸ்லாமிய சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த ஈமானுடைய தாக்கம், அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை. அதை பெறுவதற்காக
கனிமிக்க சஹாபாக்கள் எவ்வளவோ இழந்திருக்கிறார், உயிரை கூட இழந்திருக்கிறார். சொத்துக்களை, சுகங்களை, குடும்பத்தை, நாட்டை, வீட்டை எல்லாவற்றையும் இழந்தால்தான் இந்த ஈமான் கிடைக்கும் என்று வருகிற போது அதற்கும் தயாராக இருந்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது செய்திருக்கக்கூடிய மாபெரும் கருணை முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து இயல்பிலேயே கலிமாவை கேட்க வைத்து, உணர வைத்து, சிந்திக்க வைத்து, அதனுடைய சூழலில் வாழ வைத்திருக்கிறான். அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியவில்லை, மறுமையில் நிச்சயமாக தெரியும். ஈமான் ஒரு கடுகளவு ஈமான் நரகத்தை விட்டும் அவர்களை கரை சேர்க்கும் என்கிற அந்த சூழலை கண்ணார பார்க்கிற போது நாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்று தெரியும், எவ்வளவு பாக்கியவான்கள். ஆனால் இவர்கள் இப்படி சொன்னதன் காரணமாக வழிகட்டு விட்டார்கள். ஃபலா யஸ்ததீஊன சபீலா, இவர்களால் நேரான வழியை அடைய முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். நேர்வழி முக்கியம் என்பதனாலே தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்க சொல்லுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை கொடு, நேரான பாதை எனக்கு சீராக்கித்தா. ஒவ்வொரு தொழுகையும் ஹிதாயத் என்பது ஒரு ஒட்டுமொத்தமான ஒன்றல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி ஹிதாயத். செருப்பு எப்படி அணிய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் என்றால், நபி வழியில் செருப்பணியை கற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் செருப்பணிகிற விஷயத்தில் நமக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டது. உணவு உண்பதிலே நபியுடைய சுன்னத் நமக்கு தெரிந்துவிட்டது என்று சொன்னால் உணவு உண்ணும் விஷயத்தில் நமக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டது. ஆடை அணிகிற விஷயத்திலே நமக்கு ஒரு வழிகாட்டப்பட்டு விட்டது என்று சொன்னால் நமக்கு அந்த விஷயத்திலே ஹிதாயத் கிடைத்து விட்டது. ஒரு சஹாபி கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கரை பிடித்து கேட்கிறார், எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அதை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று மூக்கணாங்கயிறு பிடிச்சிட்டு கேட்குறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பதில் சொல்வதற்கு முன்னாலே சொன்னாங்க, லக்கது உஃபிக, இவர் அருள் செய்யப்பட்டு விட்டார்னு சொன்னார். லக்கது ஹுதிய அவ் லக்கது உஃபிக, இவர் தௌஃபீக் செய்யப்பட்டு விட்டார், இவர் நேர்வழி காட்டப்பட்டு விட்டார் சொன்னார். வெற்றி பெறுவதற்கான வழி என்ன என்று தேடுகிற அந்த தேடல் இருக்கிறது இல்லையா, அது சம்பந்தமான கேள்வி இருக்கிறது இல்லையா, அது நமக்கு ஒரு பெரும் பாக்கியம். அந்த கேள்வி எழுவதே பெரும் பாக்கியம், அந்த கேள்வி உருவாகுவது பெரும் பாக்கியம், அந்த கேள்வி கேட்பது பெரும் பாக்கியம், இந்த நேர்வழியை கேட்பது பெரும் பாக்கியம். அதனால்தான் விடாமல் எப்போது பார்த்தாலும் நாம் எதை கேட்கிறோமோ இல்லையோ அல்லாஹ்விடத்திலே இந்த நேரான வழியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அதை கேட்டார், நேர்வழியை கேட்டாங்க. என் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று கேட்டாங்க. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், என் உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ மார்க்கத்தில் நிலைத்திருப்பது என்பது ஒரு நேரானது, அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். இப்படி நபியை பல்வேறு விதமாக வர்ணிக்கிற இந்த மக்களால் நிச்சயமாக நேர்வழி பெற முடியாது, அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். ஃபலா யஸ்ததீஊன சபீலா, எந்த வகையிலும் நேரான வழியை அவர்கள் அடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் மக்களில் இருந்தே அவர்களை உருவாக்கினார், மக்களுக்கிடையே உருவாக்கினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலிலே ஒரு எலி வந்துவிட்டது. அந்த எலியை வர்ணிக்கிற ஒரு நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது கடினமான அரபு மொழி, சஹாபாக்களுக்கு புரியவில்லை. எலி என்பதற்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. 3 வார்த்தைகளை சொன்னாங்க. 3 வார்த்தைகளும் தெரியலை. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களால் முடியலை, தெளிவாக சொல்லியிருங்க. இப்போ மக்கள் விளக்குகிற அந்த மொழியிலே கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ சரி, அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, எங்களிடையே பிறந்தீர்கள், எங்களிடையே வளர்ந்தீர்கள், இவ்வளவு இலக்கியத்தன்மையோடு பேச இங்கே கற்றுக்கொண்டீர்கள்னு கேட்டாங்க. சரிதானே, எங்கள் கூட தான் பிறந்தீங்க, எங்கள் கூட தான் வளர்ந்தீங்க, இவ்வளவு இலக்கிய நயத்தோடு பேச இங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிற போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அத்தபனி அல்லாஹு தஅதீபா, அல்லாஹ் எனக்கு
இவ்வாறு மொழி அறிவை கற்றுக் கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அந்த தோரணையில் இருந்தால் எந்த சஹாபியால் அவர்களோடு ஒட்டி உறவாடி இருக்க முடியும்? எந்த மனிதரால் முடியும்? எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனிதராலும் அணுக முடிகிற ஒரு தலைவராக இருந்தார்கள். நபியுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ பாருங்கள், ஒரு தலைவர் இருக்கிறாங்க, ஒரு விஐபி இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி 10 பேர் இருந்தால் 10 பேருக்கு ஒரே விதமான அன்பை காட்டவே முடியாது. குறைந்தபட்சம் அந்த உணர்வை கொடுக்க முடியாது. அந்த கேட்டகரி இருக்கும். இவங்கள்லாம் அவங்களுடைய கிச்சன் கேபினெட்டுங்க ரொம்ப நெருக்கமானது. முதல் வட்டம் ஒரு 5 பேர் இருக்காங்க, இவங்க ரொம்ப நெருக்கம், எப்போது இருப்பாங்க. அடுத்து இன்னொரு 5 பேர், அதுக்கு அடுத்து இப்படி பகுதி பகுதியாகத்தான் அந்த தலைவரையோ அந்த மனிதரையும் நெருங்க முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நபியிடம் பழகிய ஒவ்வொரு சஹாபியும் சொல்வார்கள், நபி என்னிடம் பழகியதை போல யாரிடமும் பழகவில்லை. பொய் சொன்னாங்களா? இல்லை, நபிக்கு அல்லாஹ் அதை கொடுத்தான். அவர் கொஞ்ச நேரம் பேசினாலும் ஆழமாக பேசுவோம். அதான் நபியுடைய சுன்னத்து இருக்கு இல்லையா? யாரையும் பார்த்து நம்ம அங்கே பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு பேச மாட்டோம். கண்ணோடு ஐ கான்டாக்ட், கண்ணோடு கண் பார்த்து, கை பிடித்து, கையோடு கை சேர்த்து, முழுசா அட்டென்ஷன் அவரே பார்ப்போம். அவர் கையை எடுக்கிற வரைக்கும் கையை உருவ மாட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணை அங்கிட்டு இங்கிட்டு மாற்ற மாட்டாங்க. செவிதாழ்த்தி கேட்பாங்க, என்னன்னு கேட்பாங்க. கேட்கறது பெரிய குவாலிட்டி. எதிராளி என்ன பேசுகிறான் என்று கேட்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நமக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. அந்த தலைப்பு புரிஞ்ச உடனே அதானே மேட்டருக்கு வாங்க அப்படிங்கிறான். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் முழுசாக சொல்லணும்னு நினைக்கிறான். இரண்டாம் உலகப் போரிலே பாதிக்கப்பட்ட போர்க்களத்திலே கலந்து கொண்ட ஒரு இராணுவ வீரர் அதற்கு பிறகு மன தத்துவ வல்லுநராக மாறி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவராக மாறுகிறார். அவற்றை பேட்டுக்காங்க, உங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லையே, நீங்கள் இராணுவ வீரர், நீங்கள் ஒரு டாக்டரை போல மன தத்துவ நிபுணரை போல உட்கார்ந்து எல்லாத்தையும் சிகிச்சை கொடுத்துட்டீங்களே, இந்த துறையை மாற்றியது எது அப்படின்னு கேட்கும்போது, இரண்டாம் உலகப் போரிலே பலரும் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களது பாதிக்கப்பட்ட கதையை சொல்ல வந்தார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்குது. சொல்யூஷன் கொடுக்கல, தீர்வை கொடுக்கல, என்ன செய்யணும்னு கொடுக்கல. கேட்டேன், அன்றைக்கு முடிவெடுத்தேன், பாதிக்கப்பட்டவர்களுடைய கதைகளை கேட்க வேண்டும். அதான் குவாலிட்டி. தயவுசெய்து கேளுங்க, நமக்கு நேரம் இருந்தால் கேளு, என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் அது ஒன்று. பள்ளிவாசலில் உட்காந்து கடன் விஷயமாக பேசியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து பொறுமையாக கேட்டிருக்கிறாங்க, கடைசியாக தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக எளிமையானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அனுப்ப போய் தான் எல்லா மக்களாலும் பின்பற்ற முடிந்தது. அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல ஒரு உப்பருகில் உட்கார்ந்து கொண்டு உயரத்தில் இருந்து கொண்டு அழைப்பு பணி செய்தால் நிச்சயமாக நடக்காது. அது தேவையும் கிடையாது. ஒரு மலக்குகளும் வர தேவை கிடையாது. இவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல் அவர்களுக்கு ஒரு புதையில் இருக்க வேண்டும் என்பது தேவை கிடையாது. அவருக்கு சொந்தமாக தோட்டம் இருக்க வேண்டும் என்பது தேவை கிடையாது. சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் இறக்கும் தருவாயில் கடன்கள் இருந்தது, அடமானம் வைக்கப்பட்டிருந்தது, கடன்கள் இருந்தது, கடன் நிவர்த்தி செய்யப்பட்டது. அது வேறு. அவ்வளவு எளிமை. இந்த எளிமைதான் எல்லா மனிதர்களும் இந்த தீனை பின்பற்ற முடியும் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது. அதான் வெற்றி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான தூதர் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் செய்து காட்டிய முன்னுதாரணமாக வாழ்ந்த எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி. ஆயிரக்கணக்கான சுன்னத்துக்கள் இருக்கிறது. அவ்வளவையும் ஒரே இரவிலே கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று யாரும் எதிர்பார்ப்பதில்லை. இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, அடுத்த நாள் ஒன்று என்று சொல்லி சின்ன 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 சுன்னத்துக்களை, சின்ன சின்ன நடைமுறைகளை ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் சேர்த்தால் போதுமானது. நிச்சயமாக நாம் ஈடேற்றம் பெற்றுவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை ஆழமாக படித்து அவர்களது சுன்னத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு அவர்களுடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா.